பேக்கரிக்கா? என்னடா இவ்வளவு டைம் இருக்கடா? ஏன்னா கரெக்டா 9:30 நான் வரும்போதே கேட்பீங்க. நீ அவ்வளவு தான் வர. அப்படியா? சரி போலாமா? ஓகே சாப்பிடலாம். சொட்டர் போட்டுக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நாங்க பேக்கரிக்கு போறோம். பை பை. நம்ம ஆளுங்க கடையை ஃபுல்லாக ஒரு ரிவ்யூ பார்க்குறாங்க, என்னடா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. கீழே ஸ்வீட்டு மேலே காரன்ட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்ச் பண்ணி பார்க்குறாங்க. அப்புறம் பார்க்கணுமே நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்ட்டு ஃபஸ்ட் ஐஸ் கையில் ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஆளுங்க. ஐஸ் கேக் வாங்குற கேப்பில் நம்ம தம்பி பாருங்கள், ரக்ஷன் வந்து ஏதாவது சாக்லேட் சாப்பிட்லான்ட்டு பார்க்குறான். எடுத்துட்டான் பாருங்கள், ஒரு ஃபியூஸ் எடுத்துட்டான். அவன் சாப்பிட்றத பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்ட்டு. பெரியக்காவும் தம்பியும் பாருங்களேன் அப்படி க்யூட்டாக வந்து கம்முன்னு வெளியே வந்து உட்காந்துட்டாங்க, எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாதுன்ட்டு. அவ்வளோதான், பெரிய பர்ச்சேஸ் பண்ண போயிட்டா தம்பி மட்டும் சாப்பிட்டுக்கிறான். இவங்களை கூட்டு போய் விட்டால் மொத்தம் கடையாக வாங்கியிருப்பாங்க போல். மொத்தம் ஒரு ஆள் சாக்லேட் எடுக்கிறதும், ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி கூல்ட்ரிங்க்ஸ் எடுக்கிறதும், போட்டி எடுத்து வைக்கிறதும், பிஸ்கட் எடுத்து வைக்கிறதும். ஐயோ இவங்க அலப்புற தாங்கலை. காட்டு இன்னும் ரொம்ப ஆட்டம் போட்டு எல்லா சாக்லேட் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டா. இவங்களே என்ன வேணும்னு சூஸ் பண்ணுறாலும் ஆள் ஆகிட்டாங்கன்னா பாருங்களேன். நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ஜஸ்ட் பப்ஸ் தான் வேணும்னு சொல்லி கேட்டு வந்தாங்க. ஆனால் இவங்க எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஆனால் பப்ஸில் ஆரம்பித்த வேலை தான் இது. சொதப்பிட்டாங்க இன்றைக்கி. ஓகே பாய். எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு குரூப்பாக உட்காந்து சாப்பிட்டாங்க, ரொம்ப பிடிக்கும். அதனால நானும் இன்றைக்கி சீக்கிரமாக வந்ததுனால பசங்களோட சேர்ந்துட்டு குரூப்பாக உட்காந்துட்டு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் ஊரில் இது புளி சாதம்னு சொல்லுவோம், உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள்.